முதல்ல நான் ஒரு 4-5 பேருக்கு நன்றி சொல்லணும். உங்களை இங்கே அறிமுகப்படுத்திடுறேன். முதல்ல என்னுடைய கோபம், சந்தோஷம் எல்லாமே என்னுடைய தம்பிக்கிட்ட தான். ஸோ பிரதீப், நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு விழுந்தாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்குன்னு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்னுடைய முக்கிய அடையாளமாக என்னுடைய நண்பர் இங்கே இருக்காரு, வினோத்குமார். அப்போ எங்கே இருக்க? வா. ஜேம்ஸ் அண்ணன் எங்கண்ணா இருக்கீங்க? வரமாட்டிங்களா? சரி, ஓகே. ஸ்டாலின் நல்லா. ஓகே. வாலு அப்படின்ற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 3 வருஷமும் ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி என்னை அப்படியே எடுத்துன்னு வந்தது ப்ரெஸ் தான். அதில் எந்த வகையிலையும் எப்படி சொல்கிறது, நன்றினே சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே அது. ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லோரும் வந்துடும் சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதத்தில் ஒரு 3 பேராவது 4 பேராவது அடிப்பாங்க. தேவராஜ் அண்ணன் இருப்பார், மீனாட்சி சுந்தரம் இருப்பாங்க, கவிதா மேடம் இருப்பாங்க. அடிச்சது ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க. அது பண்ணுறப்ப நமக்கு ரன் பண்ணி ஓடின்னு இருக்கிறப்போ அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்படி தான் எனக்கு என்னுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ 2020, 21, 22 கோவிட் பீரியட் ஆயிடுச்சு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கோவிட் பீரியட் வந்ததால் ஒரு 2 வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷஃபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸும் வந்து அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ என்னாலையும் டக்குன்னு மாற்றிட்டு வேற ஒரு ஸ்டாருக்கோ ஒரு கதையோ டக்குன்னு பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போகிறோம், அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி, ஓகே, இந்த கேப் இருக்குது, ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுறது. ஸோ அந்த டைமில் தான் சபரி சாரும் குருவனர் சாரும் இந்த கதையை சொன்னாங்க. வழக்கமான ஒரு கோஸ்ட் படமாக இருக்கக்கூடாது, அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், என்டர்டெயின் பண்ணணும், காமெடி இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இந்த கதை எனக்கு அமைஞ்சது. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது அன்சிகாவங்க தான். ஏன்னா 2012 ஃபஸ்ட்டு டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்மில். அப்போ ஆரம்பித்த ஒரு பாண்டிங் எப்படின்னா எப்போ வேணாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக, அவ்வளோ ஒரு என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பாங்க. அது அவங்களாகட்டும், அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அப்போது ஈஸிவே எனக்கு இப்போ நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு ஒரு பிளைண்டாக நம்பணும், அது யாருன்னு பார்த்தா அது ஆன்சிகா மேடம் தான். ஸோ அதனால் சொன்ன உடனே கதை கேட்டாங்க, கேட்ட உடனும் அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க படமாகவே ஆக்கிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணுறது, இதை எப்படி பண்ணலான்னு. ஸோ டைரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்னைக்கு அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சொல்லணும். என்னென்னா ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, நான்லாம் இது ஒரு காம்பேக்டாக பண்ணுறப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணுக்கிறப்போ அவங்கள போயிட்டு இது பண்ணுன்னு சொல்ல எனக்கு அந்த என்னுடைய இதை செல்ஃபிஷ்னஸ்ஸாக போயிட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை. ஆனால் அவங்களாவே எல்லாரும் வந்தாங்க சாம் பிரதரை முன்னிட்டு. ஏன்னா பிரதர் நான் பண்ணுறேன் பிரதர் அப்படின்ட்டு சாம் சிஎஸ் வந்தார். சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஸோ எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ, இது ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்குது. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு சிஜிக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். சும்மா நம்மளும் ஒரு கோஸ்ட் படம் பண்ணோம்,
ஏன்னா அப்போல்லாம் வரப்போ கோஸ்ட் ஹேரில் இருக்கும், அப்புறம் கோஸ்ட் விதவிதமாக இருந்தது. ஸோ சந்தானம் சார் டிடி பண்ணுறப்போ அவர் ஒரு ஸ்டைலில் கோஸ்ட்டு பண்ண, காஞ்சனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணலான்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நன்றி நன்றி அப்படின்னா அந்த முதல் நன்றி வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தான். இப்போது அவங்க இல்லை, அவங்களுடைய பிளெஸிங் தான் நீங்கள் இருக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் கடைசியாக எங்கள் அப்பாவோடு நான் பார்த்த படம் வந்து முத்து. அம்மா பூஜை போடுறப்போ வந்தாங்க, ரவிக்குமார் சார் வந்தோன்னா அம்மா நான் சொல்லுவேன்லம்மா ரவிக்குமார் சார் வந்தாங்க வாமான்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் வரல. ஸோ அவங்க 2 பேருமே தெரியும் அவங்களுக்கு ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு இயக்குனரின் தந்தையாக நான் ரவிக்குமார் சார் இந்த இடத்துல அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி அதெல்லாம் தாண்டி சார் இங்கே இருக்கார், அவர் கூட நான் இருக்கேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், அது வார்த்தையே இல்லை, அது எதுக்கு நன்றி கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு சார்கிட்ட பார்த்தேன்னா. அவர்கிட்ட அவர் கை பிடிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு. அது இந்த படத்துடைய வெற்றிக்கும் மேலே. நன்றி சார். இன்னைக்கு இந்த ஒரு தயாரிப்பு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது யாருன்னா சந்தானம் சார். சந்தானம் சார் இல்லைன்னா இந்த சினிமாவில் நான் இல்லவே இல்லை. நானே கூட ஒரு முறையே சொல்லுவார், இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் சார், இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் ஆஃப் பண்ண திருப்பி அவரே அடிப்பார். என்ன விஜய் என்ன பண்ணுறேன்னு ஒரு 2 மாதம் தான் கேப் இருக்கும், திருப்பி அடிப்பார். அவரை மாதிரி ஒரு ஹெல்பிங் நேச்சர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் இந்த தங்கதுரையிலேருந்து அபிஷேக் எல்லாம் சொன்னாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண, அதெல்லாம் என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சார்ல, அங்கே எத்தனை போய் ஒரு இடத்துல சேர்த்தார்ல, அதுதான் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் அந்த 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 பார்வையில தான் நான் பார்க்குறேன். தங்கதுரை மேக்கப் போடுன்றப்போ எல்லாருக்கும் போடுவாங்க, மேக்கப் அவனுக்கும் வேணும், கேட்க மாட்டான், அப்படியே இருப்பான். டக்குன்னு எங்கடா அப்படின்னா கர்ச்சிஃபில் மடிச்சு பவுடர் போட்டு அந்த பவுடர் தெரியும், அப்படியே ஓடி வருவான். ஸோ இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா வந்தான், ஆனால் அஸ்டண்ட் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா ஓட்டான், ஏய் வாடா இல்லை. அதுதான் என்னுடைய சந்தோஷம். என்னன்னா அன்னைக்கு மேக்கப் போடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு பயந்தவன் இன்னைக்கு ஒரு அஸ்டண்டோட வரான், அவனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷம் தாங்க துரை. சூப்பர். அபியும் அதே மாதிரி தான், அவனை நடிக்க மாட்டான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிருவாங்கல்ல. விக்ரம் சாரோடைய காம்பினேஷன், அவன் தான் மெயின் ரோல். வந்துட்டான், ஆனால் நான் வேற யாராவது பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் வந்துட்டான், காலையில் வந்துட்டு கேட்குறான் நான் போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானாலும் பிரச்சனை இல்லை, என்னன்னா அவன் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவனுடைய பார்வை, அவனுடைய லுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வில்லனிக்காக இருக்குது. ஆனால் அவன் பேசினா, நான் தான் சொன்னேன், டேய் ரொம்ப பேசாத, கோவப்பட்டினா கண்ணிலையும் ஃபேஸ்லையும் காட்டிடு, நீ பேசினா குழந்தை தானே தெரியுது அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணுறான், எல்லாரோடும் பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம். ஆனால் இந்த படம் கம்மிட் ஆகிருக்கேண்ணே, அந்த படம் கம்மிட், ஆனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி என்ன ஒருத்தர் எடுத்துன்னு வந்ததால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ்ன்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியா அவங்க பண்ணாங்க, ஸோ அவங்களும் நியூ ஃபேஸ் தான். ஸோ இந்த குட்டி பாப்பா டெஃபினட்டாக இன்னைக்கு எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் பார்த்தோன்னா அந்த பாப்பா வந்து பெரிய ஸ்டார் கன்ஃபார்மாக, டேம் ஷோர். எதாக இருந்தால் எழுதி வச்சுட்டு அப்போ அவங்க ஸ்டார் ஆகிறப்போ போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரு, அவ்வளோ க்யூட்னஸ்ஸு. ஒரு சின்ன குழந்தையால அப்படி நடிக்க முடியுமா? டைலாக் சொல்கிறப்ப கேட்காதுன்னு நினைக்கிறேன், அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்ஷனும் பேசும். ஸோ சிம்பு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி, சார் வந்து சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ டைலாக் சொன்னோம் அப்படியே கேட்டுனே இருப்பார். ஓகே சார் மானிட்டர் போடலாம், டேக் போயிடலாம் விஜய் அப்படின்றார். ஸோ டைலாக் தான் சொல்கிறாரு, பார்த்தா ஃபைட்டாக அப்படி தான் பண்ணுவார், டான்ஸும் அப்படி தான் பண்ணுவார். ஸோ நமக்கே தப்பா பண்ணிட்டு வரேன். பார்த்தா கனல்கன் மாஸ்டர் ஃபைட் எடுத்தார், லேட்டாக வராரு, 1 மணிக்கு தான் வந்தார், ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்லாம் கனல்கன் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ வந்தோம்னால என்ன மாஸ்டர் இது ஒன்றும் புதுசு இல்லையா மாஸ்டர், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே டேக்கில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னென்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்குள்ளே இருந்ததால் நான் அந்த பாப்பாவை நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நன்றிகள்னா ஸோ லைனாக சொல்லிகிட்டே போகலாம். சபரி சார், சரவணன் சார், அவங்க வந்து என்னென்னா அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சார்கிட்ட இருந்து வந்துருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் தான், அப்படியே இருப்பாங்க. சார் ஓகே சார் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களை எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்திடும். அது ஒன்று தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் கதையை தாண்டி. சார் நான் சாரோட அசிஸ்டண்டாகவே அவங்கள பார்ப்பேன். ஸோ உங்க சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் அவங்கள பார்த்ததால தான். ஸோ அது வந்து அவங்கள வேற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்பவுமே ஒருத்தர் கொடுக்குற நம்ம மரியாதை இருக்குல்ல, அதுக்கு விலையே இல்லை. அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துறோம்.
நான் நம்புறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஜெனுவனாக பண்ணிடணும், நேர்மையாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது வந்து என்னவோ அது அதுக்கான விலையை அது கொடுத்துரும்னு சொல்லிட்டு இந்த படத்தும் அந்த மாதிரி தான். சிஜி இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுது, நிறைய பேர் சொன்னாங்க இது எதுக்கு இப்படி பண்ணுற, வேணா விட்டுரு, ரிலீஸ் பண்ணு போதும் விட்டுரு அப்படிலாம். அது நம்ம விட்ற மனசே இல்லை. என்னன்னா கரெக்டாக பண்ணிடணும், அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அது ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இருக்கீங்க, உங்களை மட்டும் நம்பி தான் இந்த படம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்தை வந்து எந்த இடத்துல எடுத்துன்னு போய் நிறுத்த போகுதுன்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற யாராவது ஒருத்தரை விட்டுட்டு இருந்தேன்னா மன்னிக்கும். ஏன்னா என்ன நிறைய பேர் இருக்காங்க லிஸ்டப். இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்காரு, விக்ரம் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நல்லா எழுதுங்க. மார்ச் 8 ரிலீஸ். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.